அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களுக்கான மகிழ்கணித பயிற்சி வகுப்பில் நாம் இன்று ஜியோஜிப்ராவில் பாட மென்பொருளை எளிமையாகவும் ஆர்வமுடன் கற்க மாணவர்களுக்கு ஏதுவாக பாடப்பொருள் எப்படி உருவாக்குவது என்பதை பற்றி இங்கு காண்போம். இதில் முதலாவதாக நம்ம பார்க்க இருப்பது இந்த ஆக்ஷன் டூலில் உள்ள பட்டன் பாக்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த பட்டன் பாக்ஸுக்காக துணை செயல்பாடாக நம்ம இதில் இருக்கக்கூடிய எலிப்ஸ் அப்படிங்கிற இதை பார்க்க போகிறோம். ஸோ எலிப்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். எலிப்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே 2 பாயிண்ட்ஸ் வேணும். அதுக்காக 2ங்கிற இடத்துலையும் அதே மாதிரி 10ங்கிற இடத்துலையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 பாயிண்ட்ஸ் வைக்கிறேன். வச்சுட்டு சும்மா அப்படி லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ண அப்படின்னாக்க எனக்கு இந்த மாதிரி ஒரு எலிப்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் இங்கே ஒரு பாயிண்ட் வச்சேன் அப்படின்னாக்க எனக்கு எலிப்ஸ் கிடைச்சிரும். ஸோ இந்த எலிப்ஸ் கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க இதில் ஒரு சோலார் சிஸ்டத்தை தான் உருவாக்க போகிறோம். இதுக்காக இது மேலே ஒரு பாயிண்ட் போகிற மாதிரியான ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கணும். அதுக்காக இங்கே ஆப்ஜெக்டில் போயிட்டு பாயிண்ட் ஆன் ஆப்ஜெக்ட்டுங்கிற இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு பாயிண்ட்டை வைக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இமேஜஸ் தான் கொண்டு வைக்க போகிறோம். இதில் இந்த பட்டன் பாக்ஸ் பற்றி சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னாக்க, நம்ம நார்மலாக பட்டன் பாக்ஸ் அப்படின்னாக்க பட்டன் எப்படி நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோமோ ஆன் ஆஃப் மாதிரி எப்படி பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம். ஸோ இதுக்காக 2 இமேஜ் கொண்டு உள்ளே வைக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம இமேஜ் டூல் தெரியும், இந்த ஆக்ஷன் டூலில் தான் இருக்குது. அது இதில் இமேஜுக்குள்ளே போயிட்டு நமக்கு தேவையான சன் இமேஜை இங்கே எடுக்கிறேன். இது டெஸ்க்டாப்பில் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன் பிஎன்ஜி ஃபார்மேட்டில். ஸோ இதை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்துட்டு இந்த இமேஜில் இதில் திருப்பி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரைட் கிளிக் கொடுக்குறேன். ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு எனக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இங்கே பொசிஷனுக்கு போகிறேன். பொசிஷன் போயிட்டு இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் அப்படின்னு இருக்கும், சென்டர் இமேஜ்னு இருக்கும். இதே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இந்த லாஸ்ட் கீழே 2 பாயிண்ட் இருந்தது, அதுக்கு பதில் சென்டரில் ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. ஸோ அதுக்கடுத்து இந்த சென்டர் பாயிண்ட்டு எது கூட மெர்ஜ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இது எங்கே இருக்கணும் அப்படின்னா நமக்கு ப்ராப்பர்ட்டி படி ஃபோக்கல் டிஸ்டன்ஸில் இருக்கணும், அதாவது குவியத்தில் இருக்கணும். இப்போ பிங்கிற பாயிண்டில் இருக்கணும். ஸோ திருப்பி அந்த இமேஜ் மேலே கை வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறோம். இதில் போயிட்டு பொசிஷனில் போயிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சென்டர் ஈன்னு இருக்கும். இங்கே நம்ம எந்த பாயிண்டில் இது ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்க பிங்கிற பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் பிஏ செலக்ட் பண்ணிக்கிறேன். பிஏ செலக்ட் பண்ணனா இது என்ன ஆகும் அப்படின்னாக்க இது க்ளோஸ் பண்ணும்போது இந்த சன் இமேஜ் அந்த பிங்கிற பாயிண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா திருப்பி இன்னொரு இமேஜ் எர்த்துக்கு வைக்க போகிறோம். ஸோ திருப்பி நம்ம ஆக்ஷன் டூலில் போயிட்டு இமேஜுக்குள்ளே போயிட்டு திருப்பி டெஸ்க்டாப்பில் எர்த்துன்னு ஆல்ரெடி பிஎன்ஜி இமேஜ் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்துக்கிறேன். எடுத்து திருப்பி ஓப்பன் கொடுக்கும்போது திருப்பி அதே மாதிரி இங்கே வந்துருச்சு நமக்கு. ஸோ இதில் திருப்பி நம்ம ரைட் கிளிக் கொடுத்து அதே மாதிரி ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி உள்ளே போயிட்டு பொசிஷனில் போயிட்டு சென்டர் இமேஜ், ஸோ இது கொடுக்குறோம். கொடுத்துட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க இந்த இமேஜ் பக்கத்தில் இதுக்கு மேலே வச்சு திருப்பி ரைட் கிளிக் கொடுக்குறோம். ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறோம். இது எந்த இடத்துல வரணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது எந்த இடத்துல வரணும் அப்படின்னா இந்த டிங்கிற பொசிஷனில் வரணும். ஸோ அதுக்காக திருப்பி ரைட் கிளிக் கொடுக்குறோம். ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறோம். போயிட்டு பொசிஷனில் இங்கே சென்டர் எஃப்னு இருக்குது. இந்த இடத்துல நமக்கு எங்கே வரணும் அப்படின்னா டிங்கிற பொசிஷனில் வரணும். அந்த டிங்கிற பொசிஷனை செலக்ட் பண்ணிடுறோம். இப்போ இதில் தேவையில்லாத பாயிண்ட்ஸ்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹைட் பண்ணிடலாம். ஸோ ஹைட் பண்ணுறது நமக்கு தெரியும். ரைட் கிளிக் கொடுத்து ஷோ ஆப்ஜெக்ட் கொடுத்தோம்னா இதெல்லாம் என்ன ஆகிடும் அப்படின்னா போயிடும். எல்லாத்தையும் ஷோ ஆப்ஜெக்ட் கொடுத்து நம்ம ஹைட் பண்ணிடுறோம். ஸோ ஹைட் பண்ணியாச்சு. இந்த பாயிண்ட்டை நம்ம ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு தெரியும். இதுக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்க கீழே அனிமேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இது கொடுத்தோம் அப்படின்னாக்க இந்த சோலார் சிஸ்டம், அதாவது சூரியனை சுற்றி இந்த பூமி என்னாவது அப்படின்னாக்க நமக்கு சுற்றி வருது நீள்வட்ட பாதையில். இதுக்கு ஸ்டாப் அதே மாதிரி ஸ்டார்ட், அதாவது இது ஸ்டார்ட் பண்ணால் சுற்றுற மாதிரியும் ஸ்டாப் கொடுத்தோம் அப்படின்னாக்க நிற்கிற மாதிரியும் நம்ம பட்டன் பாக்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த அனிமேஷனை பாஸ் பண்ணிவிட்டு உள்ளே நம்ம இந்த ஆக்ஷன் டூலுக்குள்ளே போயிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பட்டன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல எனக்கு ஸ்டார்ட் வேணும். அப்போ ஸ்டார்ட் வேணும் அப்படின்னாக்க இதுக்கு முன்னாடி இது எந்த இதில் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். START ஸ்டார்ட் போட்டுக்கிறேன். ஸ்டார்ட் போட்டு இங்கே ஜியோஜிப்ரா ஸ்கிரிப்ட் இருக்கும். இதில் START ஸ்டார்ட் அனிமேஷன் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இங்கே இது எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னா டிங்கிற பொசிஷன் இருக்குது. அப்போ டிங்கிற பொசிஷன்னா அப்போ கேபிட்டல் டி போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம்.
ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னாக்க இப்போ நமக்கு ஸ்டார்ட் பட்டன் வந்துருச்சு. இப்போ மூவ் டூலுக்கு போயிடலாம். மூவ் டூல் போயிட்டு இது ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இன்னொரு பட்டன் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ பாஸ் பண்ணிடலாம். பாஸ் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம எதுக்குள்ளே போகிறோம் அப்படின்னாக்க இந்த ஆக்ஷன் டூலுக்குள்ளே போகிறோம். பட்டன் பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறோம். திருப்பி இந்த இடத்துல செலக்ட் பண்ணுறோம். இப்போ எனக்கு வந்து என்ன வரணும் அப்படின்னா ஸ்டாப் வரணும். அப்போ STOP ஸ்டாப். இங்கே ஸ்கிரிப்டில் START ஸ்டார்ட் அனிமேஷன், ஸ்டார்ட் அனிமேஷன், ஷிஃப்ட்டு ஓப்பன். நமக்கு ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து என்ன ஆகும்னா ஸ்டாப் ஆகும். அதனால் ஃபால்ஸுங்கிற கமெண்ட் கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறோம். ஸோ ஓகே கொடுத்துட்டு இப்போ திருப்பி நம்ம வந்து மூவ் டூலுக்கு போகலாம். மூவ் டூலில் போயிட்டு திருப்பி அகைன் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடுத்து இதை ஸ்டாப் பண்ணி பார்க்கலாம். ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரியான பல பாடப்பொருள்கள் வந்து நமக்கு தேவையான அனிமேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் தேவையானது தான் வந்து இந்த பட்டன் பாக்ஸ் டூல் அப்படிங்கிறது. இதை நிறைய விதங்களில் வந்து நம்ம பயன்படுத்தலாம். இது இனிவரும் காலங்களில் அந்த பாடப்பொருளுக்கு ஏற்பாடு இதை பயன்படுத்திக்க நமக்கு ஏதுவாக இருக்கும். நன்றி.